ஹலோ கைஸ், நம்மளோட பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடுலேருந்து காளஹஸ்திக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸே கிடையாது. நம்ம மாதவரம் போய் தான் போகணும். அதனால் மாதவரத்துக்கு ஒரு பயணத்தை விட்டுட்டோம். மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எங்களோட காளஹஸ்தி பயணம் தொடங்குது. ஆந்திராவுக்குள்ளே தான் காளஹஸ்தி இருக்கிறதுனால ஆந்திரா பார்டரை நாங்கள் தாண்டினோம். ஆல்மோஸ்ட் 2 ஹவர் ட்ராவல்ன்றதுனால நாங்கள் பஸ்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் காளஹஸ்தி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். காளஹஸ்தின்ற ஊர்லேருந்து கோயில் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகுது. அதனால் நாங்கள் ஆட்டோவை சூஸ் பண்ணோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா போகவும் எங்கே பார்த்தாலும் தெலுங்கு போஸ்டர், எல்லா கடைக்கும் தெலுங்குல நேம் போட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக கோவிலுக்கும் வந்துட்டோம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து காளஹஸ்தி கோயில். ஓகே, பரிகாரம் முடிச்சிட்டு இப்போ நம்ம கோயில் போகிறோம். வாங்க போகலாம். என்ன கீழே காட்டுறீங்க? நாங்கள் காளஹஸ்தி வந்ததே சில பரிகாரத்தை முடிக்க தான். அந்த பரிகாரத்தை இனிதே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பரிகாரம்லாம் பண்ணி முடித்தோடனே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வரப்போகிற இடம் இங்கே தான். வாழ்க்கையிலே முதல் முறையாக ஆந்திரா மீல்ஸை நாங்கள் ட்ரை பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, 100 ரூபாய்க்கு ஒரு மீல்ஸ் வறுத்து தான். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரியே மலையில் இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். சும்மா கொஞ்சம் நெஞ்ச படி இல்லைங்க, 400 படிக்கட்டு. ஹலோ, காளஹஸ்தி கோயில் வந்துருக்கோம். ஹலோ, நடக்க முடியல, மேலே ஏறி போகணும். ஓகே, காளஹஸ்தி கோயிலுக்கு வந்துட்டோம். பரிகாரங்கள்லாம் முடிச்சிட்டோம். இப்போது நேர கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அங்கே உங்களை காமிக்கலாம். ஓகே, என்ன இருக்குங்க? ஆஹா, அங்கே பார்த்துட்டு இருக்குமா? கேமரா போடுங்க. அங்க பாரு, இன்னொரு ஆள் படுத்துருக்காங்க. ஜம்பு அம்மா யாருக்குமா ஃபோன் பண்ணுது? எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போயிடலாம். படிக்கட்டு ஏற ஏற அந்த கோயிலோட வியூவே நல்லா பயங்கரமாக இருந்தது. நாங்களும் 400 ஸ்டெப்பு தானே ஈஸியாக ஏறிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு படிக்கட்டும் சும்மா பெருசாக இருந்தது. ரொம்ப தூரமாக இருக்கு. இப்போ கை கடிச்சா நம்ம கோயில் வந்திருக்கோமா இல்லை ஏதாவது சுற்றுலாத்தலத்துக்கு வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு டவுட் வர அளவுக்கு இருந்துச்சு. அங்கே இருக்க சீனரிஸ்லாம் அங்கங்கே இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஆந்திராவை மொத்தமாக பார்க்கலாம். என்ன பிரான் என்ன பண்ணுறீங்க பிரான்? அலப்பறம் சாப்பிட்டேன் பிரான். நம்ம பொதுவாக நம்ம மலையை தூரிந்து பார்ப்போம். பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது
இப்போ நம்ம தொட்டு பார்க்குறோம். நல்லா இருக்கும். கூட பாம்புகளும் இங்கே இருக்கும். கவனமாக இருக்கு. உட்காராத. டேய் நான் பொந்துருக்கு. டேய் பொந்துருக்கு. ஒரு விசாக பிடிச்சி உண்டு இல்லை. கவனமாக இருக்கணும். நீ இறங்கும்போது கஷ்டம் இல்லை. உட்காந்து சாஞ்சா போதும். லேசாக தள்ளி விட்டுறா போதும். அப்படியே கடா கீழே போயிடும். ஏறதான் கஷ்டம். இறங்க ரொம்ப ஈஸி. ஒரு சூறாவளி கிளம்பியதே. என்னதான் ஒரு இதுல போட்ஸ் அங்க போகுது. இது வேற எங்க பிடிக்க. அப்பா ஒரு வழியா நாங்க மேல் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. இந்த மலை கோயிலுக்குள்ள வரலாறு என்னன்னா, அன்னப்பன்னு ஒரு காட்டுவாசி சிவலிங்க கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்றதுக்காக தான் கண்ணியே வெட்டி வச்சிருக்கான். நாங்கள் கும்பிட்ட இந்த சிவலிங்கம் வெளியில தான் வச்சுருப்பாங்க. மெயின் கோயிலுக்குள்ளே இருக்கிறது கண்ணப்பர். காளஹஸ்திக்கு வந்தாலே முக்கியமாக நம்ம போக வேண்டிய இடம் இந்த ஸ்டாச்சு தான். இந்த சிவன் பார்வதி சிலையை நம்ம கிட்ட கூட போய் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் ஈஷா யோகி சிலை எப்படியோ காளஹஸ்தியில் இந்த சிலை. இது காளஹஸ்தியோட டாப் வியூ. ஆந்திர பிரதேசே நமக்கு இங்கேருந்து பார்க்கலாம். கடைசியா லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் காலேஜில் ஒரு பீக் பாயிண்டான ஒரு பிளேஸ். வாங்க, இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஆந்திரா சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நான் அப்படியே மேலே பாருங்க. மேக்ஸிமம் லேடிஸாலேயோ ஏற முடியாது, ஜென்ஸால முடியாது. பக்கத்தில் இருக்கிற சிலையில் கீழே வருது நினச்சிட்டு பாட்டி பக்கத்தில் பார்ப்பேன். ஓகே வாங்க. இந்த வியூ யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது கைஸ். வாங்க, இந்த கல்லுக்கெல்லாம் எனக்கு நடந்தே போயிட்டாங்க. நான் சொன்னது மாதிரியே இல்லாமல் இங்கே லேடிஸால் வர முடியாதுன்னு சொன்னல கைஸ். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். இந்த கல் மேலே கால் வச்சு தான் நாங்களே ஜம்ப் பண்ணி வந்தோம். நிறைய லேடிஸ் வயசானவங்கலாம் இங்கே ஏறி வர முடியலன்னு ஃபீல் பண்ணாங்க. சரியான ஸ்டெப்ஸஸ் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஏறி இந்த ஸ்டாச்சுவை தொட்டு பார்க்கலாம். பட் எனிவே ஃபேமிலியோட வந்து சாமி கும்பிட்டு ஆந்திராவை சுற்றி பார்த்துட்டு போக காளஹஸ்தி தான் சிறந்த இடம். இதுதான் காளஹஸ்தி. இந்த ஹோல் vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.